குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாட்டா ஹேரியர் ஈவி டாப் மாடல் 75 கிலோவாட் இதை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணேன் நான் இதை எடுக்கிறதுக்கு, எனக்கு கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது. ஸோ என்னோடய நெக்ஸான் ரிவ்யூ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய நெக்ஸான் ஈவி அது என்னோடய ஓனு. ஸோ அதை ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹேரியர் ஈவியோட ரிவ்யூ உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். இதில் வந்து ரிவ்யூ ப்ளஸ் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ வந்து வண்டியோட சினிமாட்டிக் வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சினிமாட்டிக் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட ரிவ்யூ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்டீரியர் வந்து சொல்லிடுறேன். தென் ஆஃப்டர் தட் இன்டீரியருக்குள்ளே போகலாம். இந்த வண்டி வந்து ஃபுல்லி லோடட். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்தேன், நல்ல ஃபியூச்சர்ஸ் சூப்பராக, ஆடாஸ்லாம் நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது. அது உங்களுக்கு ட்ரைவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸ்டீரியரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ளஸ் வந்து கார்னரிங் ஃபாக் லேம்ப். இந்த கார்னரிங் ஃபாக் லேம்ப் எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து நம்ம ரைட்டில் எடுக்கும்போது ரைட்டில் வந்து அந்த லைட்டை எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு காட்டும். ஸோ அந்த கார்னரிங் ஃபாக் லேம்ப் இங்கே இருக்குது. தென் வந்து இதில் வந்து ஒரு 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இப்போ நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம், வெல்கம் லைட் அப்பப்போ வந்துட்டு போகும். ரீசன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வண்டியோட கீ இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் கீஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து த்ரூ tata.ev அப்படின்ற ஒரு ஆக்சஸ் பேட்ச். இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கீ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த 2 கீ தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் வைல் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக்ன்றது இதில் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மேலே ஒரு டிஆர்எல், இந்த டிஆர்எல் கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்கும். இது நம்ம டாட்டா நெக்ஸான் அண்டு பஞ்ச் அண்டு கர்வ் எல்லாத்துலேயும் வர மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெல்கம் லைட் வந்து போகிறது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது டாப் மாடல்னால பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட வீல் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட வீல் சைஸ் வந்து 245 55 R18. ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 245 வருது, 55 R18. இது அலாயோட சைஸ் வந்து 18 இன்ச் அலாய் வீல். ஸோ இதுதான் வந்து இதுக்கு இருக்குது. இங்கே ஒரு டாட்டா .ev ஒரு பேட்சிங் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த கலர் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு மாதிரி க்ரே மிக்ஸ்டு க்ரே அண்ட் சம்திங். இது வந்து டாப் மாடலில் வரும், ஆக்சைட் க்ரேன்னு நினைக்கிறேன், அந்த வெரைட்டி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த .evன்றது உங்களுக்கு வந்துடுச்சு. 360 டிகிரி கேமராவில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இந்த மிரருக்கு, ரைட் மிரருக்கு இங்கே ஒரு 360 டிகிரி கேமரா இருக்குது. நம்ம கையில் இருக்கும்போது அப்பப்போ லாக் அண்ட் அன்லாக்ன்றது ஆகிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி ரெக்வஸ்ட் சென்சாரும் இருக்குது நமக்கு இதில். ஸோ ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கையிலையும் பண்ணிக்கலாம். அதரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த RFID இருக்குல்ல, RFID மாதிரி பாருங்கன்னா tata.ev வந்து இப்போ நான் லாக் பண்ணுறேன், உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கார்டை வச்சுட்டு அன்லாக் பண்ணோன்னா ஜஸ்ட்
பார்த்திங்கன்னா அன்லாக்கும் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் இந்த கார்டு இல்லைனாலும் நம்ம வந்து ரிமோட் மூலிமாவும் நம்ம லாக் அண்ட் அன்லாக் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதில். தென் வந்து இதில் ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் நமக்கு வந்துடுது. இது வந்து ஐ திங்க் ஆக்சசரிஸில் தான் வரும்னு நினைக்கிறேன் அடிஷ்னலாக. இது வந்து டிஃபால்ட்டாக வராது. ஸோ அது ஆக்சசரிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். சேம் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு டிஎல்ஓ வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டோட கிளாஸும் சரி, இன்னும் ரியர் கிளாஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் இருக்குது. ஸோ நமக்கு டிஎல்ஓ வந்து நல்ல ரோட் வெளிச்சம் நம்ம நல்ல உள்ளே வருது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது நமக்கு. அது இல்லாமல் ஒரு குவார்ட்டர் பேனல் பார்த்திங்கன்னா இங்கே ரியர் சைடில் பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு குவார்ட்டர் பேனலில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் நம்ம சார்ஜிங்கோட ஸ்பேஸ் இதுதான். இதை தான் நம்ம ஓப்பன் பண்ண எப்படி ஃபியூலுக்கு ஓப்பன் பண்ணுறோமோ சார்ஜிங் லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பாருங்கள், இதோட கனெக்டிங் டிஆர்எல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து ஹேரியர் ஈவன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேங்கர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய வெஹிக்கிள். ஸோ நம்ம கம்பேரிங் டு மற்ற வெஹிக்கிளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி அண்ட் டேங்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து வெல்கம் ஃபங்க்ஷன், பாய் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் வரும். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் லாக் அண்ட் அன்லாக் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வருது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து ரிமோட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் ஓப்பனிங் ஆகிடும். ஸோ இது எலக்ட்ரிக் பூட் தான். இங்கே வந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, அகைன் க்ளோஸ் பண்ணணும் போது நம்ம இந்த பட்டன் அழுத்திட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். ஒரு பார்சல் ட்ரே ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்பேர் வீலும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பேர் வீலும் வந்துடுது இந்த டாப் மாடலில். பட் ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான், நமக்கு பெருசு கொடுக்கல அவங்க. ஸோ ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா R18, பட் வந்து 155/90, 245 வராது வித்து. ஸோ ஸ்பேர் வீல்னால உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது கீழே வந்து பேட்ரி பேக் வரதுனால இந்த பூட் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் இவ்வளோ தான் வைக்க முடியும் நம்மளால் பூட்டு, ஏன்னா ஸ்பேர் வீல் வந்துருக்கனால. இல்லைனா பூட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஈவந்தோ நமக்கு வந்து பரவாயில்ல, இது தேவையில்லாத போது நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சப்வூஃபரும் நமக்கு இதில் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இதிலே அட்டாச்சு சப்வூஃபர் வச்சுருக்காங்க. தென் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கேமரா 360 டிகிரி கேமரா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 360 டிகிரி கேமராவில் இங்கே வந்து ஒரு கேமரா நமக்கு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இங்கேயும் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், இந்த ஆண்டனாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எப்படின்னா வந்து நமக்கு விர்ச்சுவலாக காட்டும் நமக்கு. ஸோ 360க்கும் மேலே போயிட்டு நம்ம வண்டி கீழே என்ன இருக்குது சுற்றி இருக்கிறது அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு வந்து காட்டும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த என்டையர் 360 கேமரா ப்ளஸ் அதையும் சேர்த்து நமக்கு வந்து இதில் வந்து வியூவாக பண்ணி காட்டுறதுக்கு அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா குவார்ட்டர் வீல் டியூவல் மோட்டார். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது டாப் மாடலில் எப்படின்னா மோட்டர்ஸ் வந்து 2 இடத்துலையும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த 2 வீல், ரியர் வீல்லையும் ஒரு மோட்டார் கனெக்ட் ஆகிருக்கு. அதோட பவர் இந்த மோட்டருக்கு இந்த 2 வீலுக்கு வரும். அதுதான் QWD டியூவல் மோட்டார்ண்டு. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல்லையும் இருக்குது. நம்ம 4x4 சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா மற்ற வண்டியில், அதை மாதிரி தான் இந்த இதில் வந்து QWDன்றது டியூவல் மோட்டார். ஸோ இந்த டியூவல் மோட்டார் இருக்கிறனால தான் இந்த வண்டியை நம்ம வந்து மல்டி டெரைனில் வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ஹில்லில் ஏறுறதை பார்த்துருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து சாண்டு, ராக்கு, கிராஸு, ஸோ நான் மல்டிமோட் டெரைன் நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். ஸோ அந்த டெரைன்ஸில் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம், சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டியூவல் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி சொல்லும்போது அந்த செல்ல என்ன பார்த்தோமோ அது 360 டிகிரி கேமரா வந்துருச்சு. ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் இது டாப் என்னால் இதுக்கு வந்து நம்ம பெனாரமிக் சன்ரூஃபும் வரும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு இன்டீரியரில் போய் காட்டுறேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம வந்து ஃப்ரங்க் இன்ஜின் கேபின் பார்க்கணும்ல. நம்ம ஆக்சுவலாக இதில் இன்ஜின் இல்லை, மோட்டர் கேபின். அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தாகணும். பார்க்கணும். ஸோ அது ஆக்சுவலாக லாக் வந்து நமக்கு ப்ராப்பராக ஆகாமல் இருக்குது. நல்லா ஹெவி பானட் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து திறக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து மோட்டர் ரூம் கேபின் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில். ஸோ எவ்வளோ டீசெண்டாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது இந்த ஹேரியர் ஈவிக்கு தான் இந்த அளவுக்கு வந்து பேக்கிங் ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே நம்ம பார்க்காத அளவுக்கு பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி நெக்ஸ்டான கர்வில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாகவே பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரங்க் ஒன்று இருக்குது டாப் மாடல்னால. இது நம்ம வந்து சார்ஜிங் கேபிளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 லிட்டர்ஸ் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வைப்பருக்கு வேண்டிய லிக்விட்ஸ், கூலிங் லிக்விட்ஸ் இங்கே இருக்குது. மோட்டருக்கு வேண்டிய கூலிங் லிக்விட்ஸ் இங்கே பார்க்குறோம். தென் வந்து வைப்பரோட வாட்டர் இங்கே பார்க்குறோம். ஸோ அதுதான். மற்றபடி நம்ம இது எதுவுமே பார்க்காத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக பண்ணியிருக்காங்க. நாங்களே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு நாய்ஸஸ் எதுவுமே வந்து எதுவுமே சுத்தமாக தெரிய வரல. ஈவன் மோட்டராக இருந்தால் எலக்ட்ரிக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நெக்ஸான்லாம் இது மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணலை. அவங்க வந்து சவுண்ட் ப்ரூஃப்காக இது கொடுக்கல, ஓப்பனாக தான் இருக்கும். பட் இதில் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் இதுலேயும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் கிரேட் தான் சொல்ல முடியும். நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இன்டீரியர் ரிவ்யூ என்னன்றது பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்துட்டு தென் நம்ம வந்து டிரைவ் ரிவ்யூ போகலாம். இன்டீரியர் நம்ம பார்க்க போகிறோம். இன்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு ஹேரியர் ரிவ்யூவோடது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தான் கீஸ் அண்ட் கார்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தென் இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா இது வெல்கம் ஃபங்க்ஷன்ஸ் இது தான். ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்திங்கன்னா ஃபிஜிட்டல், நம்ம எப்படி மற்றதெல்லாம் வருமே அதே மாதிரி ஃபிஜிட்டல் கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஏசி, ஆட்டோ, ஆன் ஆஃப், ஓகேங்களா, 360 டிகிரி கேமரா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 360 இதில் வரும். நம்ம ஓவரால் 360 எப்படி இருக்குன்றது காட்டிடும். தென் வந்து லாக் அண்ட் அன்லாக் அண்ட் வந்து நம்ம மோடு எந்த மோடில், டெரெயின் மோடில் போகிறதுக்கு வந்து இது. ஸோ ஏசியோட ஃபங்க்ஷன்ஸு. தென் பார்த்திங்கன்னா இது வென்டிலேட்டட் சீட்டு. ஸோ 2 சீட்டுமே வென்டிலேட்டட் சீட், வென்டிலேட்டட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து லைட் இருக்குது பாருங்கள். நம்ம அது என்ன தேவையோ அந்த லைட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லோ ஆர் அது வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே போனோம்னா நம்ம மாற்றிடலாம் அதை. வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டெரெயின் மோடு இருக்குது. நம்ம என்ன மாதிரி டெரெயின் மோட் வேணுன்றதை வந்து நம்ம இது வந்து கஸ்டம்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் தென் அமேசான் அலெக்ஸா. ஸோ இதில் போய்ட்டு அலெக்ஸா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஏக்யூஐ வந்து ஏர் பியூரிஃபையர். தென் arcade.evன்ற ஒரு ஆப்பில் போய்ட்டு நம்ம என்னென்ன ஆப் வேணுமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுதான் இது ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு லாகின் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து உள்ளே போய் பண்ண முடியும். தென் பார்த்திங்கன்னா ஆட்டோ பார்க் அசிஸ்ட். இதில் வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட்னு இருக்குது. இதை நம்ம வண்டியை வந்து நம்ம வெளியே விட்டுட்டு நம்ம ரிமோட் மூலிமாவே வந்து பார்க் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபைனலாக அதுவும் ஆட் பண்ணி பண்ணுறேன். ப்ளஸ் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் அண்டு டிஜி ஆக்சஸ், நம்ம காமிச்சோம்னா கார்டு ஆக்சஸ் கார்டு மூலிமா பண்ணுறது. ஸோ இது ஒரு டால்பி டிஜிட்டலோட ஒரு டெமோ. நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டெமோவை. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள்.
சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக ஒரு தேட்டர் ஃபீல் தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம ஒரு என்ன சொல்ல, ஒரு காரில் இருக்கிற மாதிரி தெரியல. அந்தளவுக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே, சரௌண்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. சான்ஸ் இல்லை. நம்ம அந்த டிஸ்பிளே குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. ஒரு மினி டிவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கிளாரிட்டி வைஸ் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ வர கார்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சான்ஸ் இல்லை. சவுண்ட் அங்கே சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த மூவிங்ஸ் சவுண்ட் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது, எல்லாமே செம்மையாக இருக்குது. டால்பி அட்டம்ஸ், ஒரு தேட்டரில் இருந்த எஃபெக்ட் வந்து நம்ம காரில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து Dolby Atmos, the world's first object-based cinematic audio, with powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. ஸோ நமக்கு வந்து செம்மையாக இருக்குது. டால்பி ஆட்டம்ஸ் வந்து டெமோ காமிச்சல ரியலாகவே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு தேட்டரில் இந்த எஃபெக்ட்டு, அதோட மியூசிக்ஸ் மூவ்மெண்ட் ஆகட்டும், சரி லெஃப்ட் டு ரைட்டு, சரௌண்டிங்ஸ் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ டாட்டா ஹேட்ஸ் ஆஃப், நல்லா நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்தது. ஸோ இது வந்து கூலிங் க்ளவ் பாக்ஸும் வந்து இது நமக்கு கோல்டு க்ளவ் பாக்ஸு. தென் இங்கே ஒரு நமக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடுச்சு. ஆர்ம் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து கூலிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளேயும் நம்ம எதனா ஒரு ஸ்டோரேஜ் போட்டுட்டு நம்ம கூலிங் வைக்கலாம். நல்லா சில்னஸ் இருக்குது, இதுலேயும் கூலிங் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம சார்ஜிங் கேபிள் 5 வாட் டைப் சி இருக்குது, ப்ளஸ் யூஎஸ்பியும் இருக்குது 5 வாட் to 24 வாட்டு. தென் நமக்கு ஒரு கப் ஹோல்டர் இருக்காங்க, இங்கே கப் ஹோல்டர் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் வைக்கலாம். தென் வந்து இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. தென் 45 வாட் வந்து நமக்கு வந்து டைப் சி இருக்குது, டைப் சி கேபிள் இருக்குது. தென் யூஎஸ்பி இருக்குது. ஸோ இதுதான் வந்து மல்டி டெரைன் மோடு. ஸோ நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா ஓவர் டெரைன், இப்போ இருக்கிறது வந்து ரோட் டெரைன். ஸோ தென் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணால் ஸ்னோ கிராஸ் மோட் ஆக்டிவேட்டட். தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மட் அண்ட் ரஸ்ட் மோட் ஆக்டிவேட்டட். இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து சாண்ட் மோட் ஆக்டிவேட்டட். நம்ம சாண்டில் வந்திருக்கோம்ல, ஸோ சாண்ட் மோட் ஆக்டிவேட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டும் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் டெரைனுக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ராக்கில் வந்து போகிற மாதிரி க்ரால் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கஸ்டம்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வேணுமோ அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் வந்து ராக்கில் போகணும், ராக்கு ப்ளஸ் வந்து சாண்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா மட் ரைடு, ஸ்னோ கிராஸு, தென் ரெகுலர். இது வந்து நம்ம ரோட் வந்து போகும். ஸோ இந்த மல்டி டெரைன் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம எந்த போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் வந்து நம்ம விருப்பப்பட்டதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது ப்ளஸ் இங்கேயும் ஒரு நம்ம ஊஃபர்ஸ் பார்த்துருப்போம், நம்ம ஸ்பீக்கர்ஸை பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அதனால தான் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு 1 அங்கே 1 2 இங்கே ஒரு 3 4 அங்கே 1 5. ஸோ 5 இல்லாமல் பின்னாடி அதே மாதிரி நமக்கு வந்து பின்னாடியும் இருக்குது 6 7 சப்வூஃபர், கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது ஒன்று. தென் வந்து நான் சொன்ன பார்த்திங்கன்னா இது வந்து பெனாரமிக் சன்ரூஃப்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பெனாரமிக் சன்ரூஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ பேர் மேசிவான சன்ரூஃப் இருக்குன்னு பாருங்க. ஸோ மொட்டை மாடின்ற மாதிரி நல்லா பெரிய மொட்டை மாடியாக இருக்குது நமக்கு. இது நம்ம பார்க்க முடியுது. தென் வந்து சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மற்ற மாடல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இது வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
பட் ஆனால் நமக்கு என்னென்னா வந்து இது வந்து இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பெனோரிக் மூடும்போது இதுவும் முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்பியன்ட் லைட் பார்த்துக்கலாம். ஸோ ஆம்பியன்ட் லைட் சேஞ்ச் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணும்போது இது நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்யூஐன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஏர் பியூரிஃபையர். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏர் பியூரிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ ஏக்யூஐன்னு இருக்குது பாருங்கள், இந்த நம்மளோட ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி பண்ணுறது. ப்ளஸ் டெம்பரேச்சர் இப்போ என்ன நம்ம டெம்பரேச்சரில் இருக்கும், டைமிங்ஸ் எல்லாமே இதில் நம்ம காமிச்சிடறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டேரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸு, ப்ளூடூத் அண்டு கால்ஸ் அட்டன் பண்ணி அலெக்ஸா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவுக்கு வந்து ஓப்பன் சன்ரூஃப், Say a command. ஓப்பன் சன்ரூஃப். Sure, opening sunroof. ஸோ பார்த்தீங்க நம்ம வந்து நம்ம அங்கே ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கமாண்ட் கொடுத்தாவே வந்து சன்ரூஃப் ஓப்பன் ஆகிடும். ஹே டாட்டா. Okay, closing sunroof. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த கமாண்ட் மோட்லேயே வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து கமாண்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நம்ம ஹில்லாம் போகிறோம், ஹில் வியூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வியூ அப்படியே நம்மளை வந்து ஸ்கை வியூ பார்க்க முடியும். ஸோ நமக்கு நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் எல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த ரியர் சீட்டில் இருக்கவங்களாம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வராங்க. இந்த 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 வியூ பார்க்கும்போதே நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரைனிங் சீசன் அப்போ வந்து ரெயின் ட்ராப்ஸ் விழுறது எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வேணாம் அப்படின்னும்போது ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுனா அகெயின் வந்து இந்த ஷேட் வந்து நம்ம க்ளோஸ் ஆகிடும். தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா இந்த காரில் எடுத்திங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த ரியர் கேமரா தான். ஸோ ரியர் வியூ கேமரா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் ப்ளஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியர் வியூவில் உங்களுக்கு காட்டும் என்னென்ன இருக்குன்றது. நீங்கள் வந்து ஆன் ரோடில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், லைவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டும் இருக்கும் பேக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம ரிவர்ஸில் தான் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது மூலிமா நமக்கு ரிவர்ஸில் வந்து இங்கே காமிச்சிட்ருக்கு. ஸோ அது மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் மூலிமா நம்ம வந்து 360 பார்க்கலாம். ஸோ அதோட கிளாரிட்டி பாருங்கள், பயங்கரமாக பக்காவாக இருக்குது, ஹெச்டி கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏசி ஆட்டும் சரி, இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்மூத்தாக இருக்குது. பட் இதோட டிசைன் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஏசி வெண்ட்டு இதோடது நல்ல டிசைன் இருக்குது. அந்த கார்னர் பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட்டில் பார்த்த மாதிரி, இந்த கார்னர் ரைட்டில் பார்த்த மாதிரி. ஸோ ஏசியோட வெண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நார்மலாக யூஸ்வலாக வந்து மற்ற கார்லாம் எப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், இதில் மட்டும் இந்த நம்ம ஆங்கிள் வந்து நமக்கு பொசிஷன் பார்த்த மாதிரி ஆங்கிளில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. தென் வந்து இதில் வந்து நம்ம ஸ்டேரிங்கில் வந்து நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வந்து ஆடாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் நான் உங்களுக்கு ஆடாஸ் காட்டல. ஸோ அது மேலே இருக்க ஆடாஸோட சிஸ்டம் தான் இது. நான் ஃப்ரண்ட்லேயே காமிச்சிடணும், அதை நான் காட்டல உங்களுக்கு ஆடாஸ் இருக்கிறதுனால. ஸோ அதோட லேன் டிபார்ச்சர் இது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஆடாஸ் வந்து ஆனில் தான் இருக்கும், நமக்கு வேணான்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறது பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் நம்ம போகிறோம் அப்படின்னும்போது க்ரூஸ் செட் பண்ணணும் போது நம்ம வேலையை வச்சு க்ரூஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த டோர் ஹேண்டெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரீமியமாக இருக்குன்றதை பாருங்கள். ஹேரியர் சொல்ல வேணாம், ஹேரியர் டாட்டா வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா வெஹிக்கிளும் வந்து ப்ரீமியமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து இன்னும் வந்து ப்ரீமியமாக வந்து இந்த வண்டி பயங்கரமாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீட்ஸை வந்து பின்னாடி இருந்தே நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க தாராளமாக உட்காரணுன்னா இது மூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பட்டன் தான். ஸோ இதை வந்து பின்னாடி இருந்தே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் போகணுன்னா ஃப்ரண்ட்டில் போயிடுது. ஸோ இப்போ டிரைவர் யாரும் டிரைவர் யாரும் இல்லை அப்படின்னும் போது தாராளமாக பின்னாடி உட்காந்துட்டு வரலாம். ஸோ இல்லை நமக்கு வந்து வேணும்னும் போது பின்னாடி இருந்தே இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான், இது வந்து மேனுவல் கிடையாது. ஸோ ஒரு சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணாவே போதும், நமக்கு வந்து பக்கா வந்துடும் அது. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து இந்த இதில் இருக்குது, இது வந்து நமக்கு இதில் கிடையாது. இது ஒன்லி டிரைவருக்கு மட்டும்தான் நமக்கு உண்டு. ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ரியர் ஏசி சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரியர் ஏசி வந்துட்டு இதுக்கு எங்கே வந்திருக்குன்னா, இதுக்கு ரியர் ஏசி வந்துட்டு கிடையாது. இதுக்கு
ரியர் ஏசி வெண்ட் இல்லை, எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம் மேபி ரியர் ஏசி வெண்ட் என்ன இருக்கான்ட்டு. நம்ம வந்து இதுக்கப்புறம் பின்னாடி வந்து நமக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்றதை வந்து நான் பின்னாடி சைடு போயிட்டு காட்டுறேன் நான். ஸோ நம்ம வந்து இப்போ ரியர் சைடு வந்துருக்கோம். ஸோ ரியரில் நம்ம வந்து எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ரியரில் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ லெக் ரூம் நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. ஈவன் தோ டிரைவருக்கு நல்ல ஸ்பேஸ் போக நமக்கு ஒரு நல்ல லெக் ரூம் இருக்குது. என்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒன்று தட் இஸ் ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். நல்ல ஸ்பேசஸ் இருக்குது நமக்கு. இது வந்து டாப் மாடலாம். இது வந்து இந்த மெட்டீரியல் நம்ம சீட் வந்து லெதரைட் மெட்டீரியலோடு வந்துடும். இதுக்கு ஆனால் நமக்கு வந்து வென்டிலேஷன் சீட் இருக்கான்னா பின்னாடிக்கு வந்து வென்டிலேஷன் சீட் கிடையாது, ஃப்ரண்ட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. தென் நான் ரியர் ஏசி வந்துட்டு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த இருக்குது பாருங்கள் ரியர் ஏசி வந்துட்டு. ஸோ இந்த பில்லரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரியர் ஏசி வந்து நார்மலாக யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இதில் வரும், இங்கே வராமல் நமக்கு வந்து இதில் நம்ம இந்த பில்லரில் வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிரைவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் நல்ல கூலிங் நல்லாயிருக்கும். தென் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ், இதில் இருக்கிறது எல்லாமே JBL ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விண்டோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்கேஸ் ப்ரைவசிக்காக நம்ம இந்த ஸ்க்ரீனும் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து 2 டோர்லேயுமே வருது. அந்த டோர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது, பின்னாடி இருக்கிற ரியர் டோரில் இந்த டோர்லேயுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டோர் ஹேண்டில் கிராப் ஹேண்ட்லிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. தென் இங்கே ஒரு 65 வாட்டில் வந்து 2 சார்ஜிங்க்கு குறையே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி, ஃப்ரண்ட்டில் 45 வாட்டு, ரியரில் பார்த்தீங்கன்னா 65 வாட்டில் 2 டைப் சி சார்ஜிங். ஸோ சார்ஜிங்க்கு பார்க்க குறை இல்லாமல் நிறைய வச்சுருக்காங்க. தென் இங்கே ஒரு லைட் இருக்குது பாருங்கள், நம்ம புஷ் பட்டனு. இது ரியரில் லைட் நமக்கு தேவைன்றதுக்காக இங்கே ஒரு பட்டன் லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பேசஞ்சர் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லைட் இருக்குது. தென் அப்பார்ட் ஃப்ரம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பின்னாடி நம்ம தூங்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி போனாலும் சரி எதுவும் போனால் அந்த நம்ம இந்த பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது. தூங்கிட்டு போகிறவங்க வந்து யாருமே இந்தலாம் போய் விட மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பொசிஷனில் பிடிக்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த டிசைனும் நமக்கு பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு சென்ட்ரல் கன்சோல் இருக்குது. இது நம்ம கவர் போட்டிருக்கோன்னா நம்ம இல்லை எடுக்க முடியல. ஸோ இதில் ஒரு சென்ட்ரல் ஆர்ம் கன்சோல் இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு கூட 2 பேர் ட்ரைவ் பண்ணும்போது தாராளமாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு எனக்கு லாங் ட்ரைவ் போகிறவங்க வந்து அப்படியே சாஞ்சிட்டு போகும்போது தூங்கிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய ரியர் சைடில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஓவரால் இங்கேருந்து ரியர்லேருந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் வியூ செமையாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வியூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்க ஹெட்ரூம் ஆகிட்டு பாருங்கள், நல்ல ஹெட்ரூம் இருக்குது. நான் ஒரு 5.6 5.5 to 5.6 இருக்கேன். ஸோ என்னோடய ஹெட்ரூம் பார்த்துக்க நல்லாயிருக்கு. ஸோ ஈவன் 6 வந்தால் கூட நமக்கு நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஸ்பேஸ் நல்லா தாராளமாக ஒரு 3 பேர் நல்லாவே உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ் தான் நமக்கு இருக்குது. தென் ஆல்வேஸ் நான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது சீட் பெல்ட் வியர் பண்ணி உட்காருங்க. ஏன்னா இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 சீட்ஸ்னால் 5 சீட்ஸ்க்குமே சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அந்த 5 சீட் பெல்ட்ஸும் நம்ம வியர் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணணும் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஆல்வேஸ் நான் உங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஈவன் டிரைவர் பொசிஷனில் இருந்தாலும் சரி, கோ டிரைவரில் இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, உட்காந்துட்டு இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டு உட்காந்துங்க, அதுதான் சேஃப்டி. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு நான் இந்த பக்கம் காட்டுறேன். இந்த இப்போ டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது பேக் டோரு. ஸோ இங்கே டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டேஞ்சர் லைட்டும் நமக்கு தெரியுது. ஸோ இன்கேஸ் நம்ம நைட்டில் வரோம் அப்படின்னும் போது வந்து டோர் திறக்கும் போது இந்த லைட் வந்து நமக்கு வந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து தெரியும், இங்கே ஒரு டேஞ்சர் ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றது வந்து நமக்கு தெரியும். நார்மலாக ரிஃப்ளெக்டர் கொடுப்பாங்க மற்ற வெஹிக்கிளில், இந்த வெஹிக்கிளில் வந்து ரிஃப்ளெக்டருக்கு பதிலாக வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். தென் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா
இப்போ இந்த டோர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டோர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு இது வரைக்கும் க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த பேனல் நார்மலாக மற்ற வண்டிலாம் இது வரைக்கும் பேனல் வந்து போயிடும். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா டோரே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் சேர் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக இப்போ பார்த்துருக்க நம்ம ஹாரியரோட இது. ப்ளஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா ஆடாஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆடாஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து இங்கே மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடாஸ் ஃபங்க்ஷனோடது உங்கள் லைட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ட்ரைவ் அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் லேன் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வரும். அப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. தென் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலாக அந்த ஆட்டோ பார்க் மோடு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது பண்ண தெரியல. மேபி ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் தெரியுமான்னு தெரியல. எனக்கு அதுவும் நம்ம ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. நீங்களே ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. எனவே இது பெரிய கிரவுண்ட் தான். பட் ஈவன் தோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்றதுனால நான் அதை விட்டுட்டேன். நீங்கள் வேணால் அது வந்து நீங்கள் டாட்டாவோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பார்க் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ட்ரைவ் மோட் போய்க்கலாம். ஸோ ட்ரைவ் என்ன, நம்ம இந்த மல்டி டெரைனில் தான் இப்போ நம்ம ஓட்டு போகிறோம். இப்போ சாண்ட் மோட் போக போகிறோம். அந்த சாண்ட் மோடில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தென் வந்து நம்ம ரோட் மோடில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். தென் நமக்கு உள்ளுக்குள்ளே ரோட் மோடில் போகும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன லேன் கீப் அசிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச கார்னரிங் ஃபங்க்ஷன் லைட் வந்துன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்ட பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சாண்ட் மோட் ட்ரை பண்ண போகிறோம். சாண்ட் மோட் ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் மோடு. ஃபஸ்ட் எப்போவுமே உள்ளே கொஞ்சம் சீட் பெல்ட் கிளியர் பண்ணிங்க. ஸோ பார்க்கிங் மோடில் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நாபை வந்து சாண்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாண்ட் மோடுக்கு வெஹிக்கிள் ரெடியாக இருக்குது. பட் பார்க்கிங்கில் இருக்குது. தென் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து பார்க்கிங் எடுத்துகிறேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாண்ட் மோடை போகிறத நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரியரில் நமக்கு இருக்கிறது எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்ட்டு நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அதை வந்து காட்டுது. இப்போ நம்ம அந்த சாண்ட் மோடில் தான் நம்ம வண்டி ஓட்டுறோம்.
அந்த சேண்ட் மோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பீச் வரைக்குமே போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பீச் ஏரியா. ஸோ அந்த பீச் ஏரியாவுக்கு நம்ம வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இதில் மொத்தம் டியூவல் மோட்டர் இருக்கனால மொத்தம் 4 மோட்டர்ஸ் வந்து இதில் ரன் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து சிக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் சிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் பீச் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போனால் பீச் தெரியும் நமக்கு. பீச் பக்கமும் போய் பார்க்கலாம். ஸோ பீச் அலை தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்மளால் எண்டு பீச் வரைக்குமே வந்து வர முடியுது இந்த வண்டியில். ஸோ மற்ற வண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடல் பீச்சு. ஸோ பீச் வரைக்குமே வர முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து வண்டி ட்ரைவ் மோடில் நம்ம ரிவர்ஸ் மோட்லேயே வந்து நம்மளால் வந்து இதை எடுக்க முடியுது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ வந்து ரோடுக்கு போக போகிறோம். ஸோ ரோடு போகிறதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேண்ட் மோடில் தான் போகிறோம். எந்த அளவுக்கு சேண்ட் இருக்குது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டிஃபிகல்ட்டிஸ் கூட இல்லை. அப்படியே சால்ட்டாக வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சேனில் மாட்டிச்சு 4x4 இல்லாதனால. இப்போ நம்ம வண்டி 4x4 அதாவது டியூவல் மோட்டர் இருக்கனால நம்ம வண்டி ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அது வந்து மாட்டிகிட்டு இருக்கு. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் இப்படியே கூட போகலாம். இதுலேயும் போகலாம், அதுலேயும் போனால் மணல் மாட்டோம் உங்களுக்கு. ஆமாம் இல்லை, அது எடுத்தாலும் சிக்குங்க. எடுத்தாலும் சிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கிச்சு மணலில் போக முடியாமல். இப்போ இதே மணலில் தான் நம்ம போக போகிறோம். எப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் சொன்னேன் 4x4 அதுக்கு போனால் வந்து அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த டியூவல் மோட்டர் இந்த காருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. நம்ம இது வரைக்கும் அவங்க பார்த்துருப்பீங்களா ட்ரைவர். ஸோ நம்ம மேலே ரோடு வரைக்கும் போகிறது நீங்கள் ட்ரைவரை பாருங்கள். அந்த வண்டி மாடிச்சில் அந்த மணல் ரோட்டில் தான் நம்ம இதை ஓட்டுறோம். ஸோ இது எவ்வளோ நமக்கு வண்டி ஸ்பீடாக ஓட்டுது பார்த்தீங்களா? இதில் வந்து மாட்டாது. ஏன்னா இது வந்து நம்ம மல்டி டெரைன் மோடில் நம்ம சேண்ட் மோட் போட்டு ஓட்டிடுவோம். ஆனால் நம்ம வண்டி வந்து மாட்டவே இல்லை நமக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேண்ட் டெரைன்லேருந்து நம்ம வந்து நார்மல் ரோட் டெரைனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெகுலர் ரோட்டில் வந்து நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து டாப் மாடல் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடாஸ் அண்ட் லேன் கீப் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த லேன் கீப் அசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ட்ராக்கில் இருக்கோம். இப்போ இந்த ட்ராக்லேருந்து நம்ம ரைட் ட்ராக் எடுக்கணும்னா நம்ம வந்து ரைட் ட்ராக் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே எடுக்க போகிறேன்.
வண்டி வந்ததுனால நம்மளால் அந்த இது பண்ண முடியல. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்களா. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து நான் ட்ராக் கிட்ட போகிறேன். ட்ராக் கிட்ட போனோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு லேன் கீப் சொல்லிவிட்டு நமக்கு அதில் வந்து காட்டும். நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, லேன் கீப் டிஸ்டன்ஸ் வந்து பண்ணுறதை காட்டுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் வண்டியை. பாருங்கள், லேன் டிபார்ச்சர் வார்னிங் சொல்லி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நம்ம ட்ராக்கை விட்டு மாறும்போது லேன் டிபார்ச்சர் வார்னிங் வந்து தென் வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து லெஃப்ட்டில் திரும்ப விட மாட்டேங்குது. அந்த ட்ராக் விட்டு போக விடாமல் அதுவே நமக்கு வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து நம்ம லேனுக்குள்ளேயே கீப் பண்ணிருக்குது. ஸோ ஆடாஸ் லெவல் 2 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா முன்னாடி என்ன வண்டி போதோ அந்த வண்டிக்கு ஸ்பீடு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போக முடியாது. ஸோ ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இப்போ பாருங்கள், லேன் கீப் டிபார்ச்சர் வந்துட்டு என்னை மாற்றுது பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ ஹேண்ட் கையில் வச்சுக்க சொல்கிறாங்க, வைக்காமல் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ பாருங்கள், லேன் கீப் டிபார்ச்சர் வார்னிங். ஸோ நம்ம வந்து லேன் வந்து மாற்றுறதுக்கு வந்து பொசிஷன் விட மாட்டேங்குது வண்டியை. அப்படி நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை மூவ் பண்ணோன்னா அந்த இது வராது. மற்றபடி நம்ம ரெகுலராக மூவ் பண்ணோன்னா நம்ம ஸ்டேரிங் வந்து ஒரு கிரிப்னஸ் அந்த கண்ட இருக்கும். அந்த லேன் மாறி போகும்போது நமக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஒரு கிரிப்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஈக்கோ மோடு தான். அந்த ஈக்கோ மோடே பார்த்திங்கன்னா பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து சிட்டி மோட் ரெகுலராக இருக்கிறது சிட்டி மோட்டில் இருக்கும். அடுத்த ஸ்போர்ட்டுக்கு அடுத்தது வந்து பூஸ்ட் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. அந்த மோடெலாம் வந்து நம்மளால் வந்து ட்ரைவே பண்ண முடியல. ஏன்னா பூஸ்ட் மோட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பிக்கப் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரைவ் வேணால் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஓட்டி இருக்க வந்து ஈக்கோ மோட் தான். நமக்கு அந்த ஏரியாவில் வந்து கேமராஸ் இருக்கனால நம்மளால் அந்த ஸ்பீடை எடுக்க முடியாது. அந்த கேமரா தாண்டின வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் மோட்டில். ஸோ மோட் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி லைட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல த்ரோ போட்டிருக்கு. நமக்கு வந்து பவர் வந்து நல்ல ப்ரொஜெக்டர் எல்இடினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட த்ரோவும் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லாவே த்ரோஸ் வந்து நல்லாவே இருக்குது நமக்கு. உங்களுக்கே தெரியும் அந்த வெளிச்சம் எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குன்றது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ வெளிச்சமும் நல்லா பவர் நமக்கு நல்லா இருக்குது. நம்ம ஈவன் ஒரு டார்க் பிளேஸில் போகும்போது நம்மளோட த்ரோ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபாக் லேம்பில் கார்னரிங் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அந்த வீடியோவில் நான் காட்ட பார்க்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அந்த மல்டி ட்ரைவ் போகும்போது நான் உங்களுக்கு அதிகம் காட்டுறேன். நாங்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆர் பூஸ்ட் மோடில் போகிறதையும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நம்ம சிட்டி மோட் போட்டிருக்கோம். ஈக்குவலாக சிட்டி அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றது இங்கே பாருங்கள். நம்ம ஜிக்ஸாக் வந்து நம்ம எடுக்கலாம். சரி, ஒரு புல் வந்து செம்மையாக இருக்குது சிட்டி மோடு. இந்த சிட்டியோடு இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் போடுறோம். ஸ்போர்ட்ஸ் மோட்னே ஒரு சல்லுன்னு இருக்குது, நம்மளே தூக்குது. தென் பூஸ்ட் மோட் சொல்லவே வேணாம், ஒரு ராக்கெட்டில் போகிற மாதிரி இருக்குது. அகைன் நம்ம ஈக்கோ மோட் வந்துட்டோம். ஸோ பவர் சான்ஸே இல்லை, சொல்லவே வேணாம். நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்தளவுக்கு பவர் வந்து பயங்கரமாக இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்மளோட ட்ரைவ் மோட் பார்த்துருப்பீங்க. நமக்கு என்ன எப்படி ட்ரைவ் பண்ணது எக்ஸ்பென்ஸ் நான் வந்து என்னால் பெருசாலாம் காட்ட முடியல. உங்களுக்கு வந்து அந்த சாண்ட் மோட் ட்ரைவ் காமிப்பேன், ரோட் மோட் ட்ரைவ் காமிச்சிருப்பேன். மற்றபடி நம்ம வந்து ராக் இதெல்லாமே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கேற்ற என்வரன்மெண்ட் நம்மகிட்ட இப்போ இல்லை. அதனால் அதை நம்ம பண்ண முடியாதனால விட்டாச்சு. ஸோ மட் மோடும் நம்ம பண்ணலை. இது 2 தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் லேன் கீப் அசிஸ்டன்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி வண்டி சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இதுதான் நம்ம டாடா ஆரியோட ட்ரைவ் மோட் அண்ட் ப்ளஸ் ரிவ்யூ.
உங்களுக்கு இது போல் வந்து வேறு என்ன வெஹிக்கிள் நீங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்கிறீங்களோ அந்த வெஹிக்கிள் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது இல்லாமல் நான் கூடிய விரைவில் வந்து டாட்டா சிஆரோட ரிவ்யூவும் எடுத்துகிட்டு வரேன். டாட்டா சிஆர் அது வந்து ஐசி ஆர் டீசல் அண்டு இவி எது கிடச்சாலும் நம்ம ஒரு ஈவியோட ரிவ்யூவும் போடுறோம், ப்ளஸ் வந்து ஒரு டீசல் ஆர் பெட்ரோல் எனி ஒன் ஆஃப் தெம், ஏன்னா அதோட ரிவ்யூவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ வர 25th நவம்பர் வந்து சிஆர்ஆர் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆன பிறகு நம்ம வந்து இதே நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரி தேங்க்ஸ் டு மிஸ்டர் கிங்ஸ்லி FPL டாட்டா நாவலூர். ஸோ நமக்கு இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுற ரிவ்யூ பண்ண கொடுத்தது வந்து FPL டாட்டா நாவலூர் மிஸ்டர் கிங்ஸ்லி சார் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். எங்களுக்கு காரை கொடுத்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுக்குறது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் அலாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கார் ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட்ஸில் கொடுங்க. எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா, லாஸ்ட் என்னோடய ஓன் கார் நான் ரிவ்யூ கொடுக்கும்போது அதில் மைக் இஷ்யூஸ் இருந்திருந்தாங்க. இப்போ அந்த மைக் இஷ்யூ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து அடுத்தடுத்தது வந்து போகிறதுக்கு உற்சாகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.